ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் போதிய அளவிலான கிடங்குகள் இல்லாததால் நெல் மூட்டைகள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அம்மூர் பகுதியில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல்லை தேக்கி வைக்க போதிய அளவிலான கிடங்குகள் இல்லாததால் எலி தொல்லை மற்றும் இயற்கை சீற்றத்தால் சேதமடைவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ஆபத்தான நிலையில் உள்ள மின்கம்பத்தை அகற்றி புதிய மின்கம்பம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சாம்பள்ளியில் உள்ள மின்கம்பம் ஒன்றின் கான்கிரீட் பூச்சிகள் பெயர்ந்து இரும்பு கம்பிகள் வெளியே தெரியும் வகையில் உள்ளது. எப்போது வேண்டுமானாலும் மின்கம்பம் கீழே விழும் நிலையில் உள்ளதால் மின்கம்பத்தை மாற்றக்கோரி மின்வாரிய அலுவலகத்திற்கு பலமுறை தகவல் தெரிவித்தும் விடியா ஸ்டாலின் அரசின் மின்துறை நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் புதுப்பட்டி பகுதியில் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டதில் 4 பேர் உயிரிழந்தனர். புதுப்பட்டியில் ராஜரத்னம் என்பவருக்கு சொந்தமாக செயல்பட்டு வந்த பட்டாசு ஆலையில் ரசாயன கலவையில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் தாமதமாக துவங்கியதால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர். கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய சித்திரை திருவிழாவின் தேரோட்டம் காலை 8:45 மணிக்கு துவங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முறையான முன்னேற்பாடுகள் செய்யாததால் காலை 9:50 மணிக்கு துவங்கியது. தேரோட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் தடி முழுமையாக சீரமைக்கப்படாததால் தேரோட்டம் சுமார் 1 மணி நேரம் தாமதமாக துவங்கியதால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் இரணியூரில் உள்ள கடப்பான் கண்மாயில் மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த 1000க்கும் மேற்பட்டோர் மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்டனர். மீன்பிடி திருவிழா நடைபெற்றால் விவசாயம் செழிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதால் ஆண்டுதோறும் மீன்பிடி திருவிழா நடைபெற்று வருவதாக கிராமத்தினர் கூறுகின்றனர்.